அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். ஆம் தேவஜனமே, நீதிமான் ஏழைகளுடைய நியாயத்தை கவனித்து அறிகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த நாட்களிலே நீதிமானாய் இருக்கிறோமா? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு ஏழைகள் மீதும் இதோ மற்ற ஜனங்கள் மீதும் நம்மை விட இதோ ஏழ்மையான இடத்தில் இருக்கிறவர்கள் மீதும் நமக்கு ஒரு இரக்க சுபாவம் வேண்டும். அதை தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். விபச்சார ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது எல்லாரும் அவளை குற்றம் சாட்டினாலும் கூட கர்த்தர் அவள் பட்சமாய் இருந்து அவளுக்கு நீதி செய்ததை பார்க்கிறோம். அவள் பாவி என்று சொல்லி தள்ளிவிடவில்லை. அவளுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் தள்ளிவிடவில்லை. அவளுக்கு நியாயமே இல்லை அவள் பக்கத்தில் என்று சொல்லி அவளை தள்ளிவிடவில்லை. மாறாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவளிடமும் இருந்த நியாயத்தை கவனித்தறிந்து அவளுக்கு நியாயம் விசாரித்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, இன்றைக்கும் நாம் அநேக வேளையில நமக்கு சரிசமமானவர்களுக்கு மாத்திரமே நாம் நியாயம் பேசுகிறோம். நம்மை விட குறைவான இடத்திலே, நம்மை காட்டிலும் பலவீனமுள்ள ஜனங்களிடத்திலே நாம் இதோ நியாயத்தை பேசாமல் அநியாயத்தையே நாம் பேசுகிறோம். ஒருதலை பட்சமாக பேசாதபடிக்கு இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம், நீதிமான்களாகிய நாம் ஒரே பட்சமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மனுஷர்களே என்று சொல்லி நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எதையும் கொண்டு போவதில்லை. வாழ்கிற நாட்களில் பணத்தை வைத்தும் ஆசீர்வாதங்களை வைத்தும் ஒரு மனிதனை எடை போடக்கூடாது. இதை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட குணமாக நாம் எண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள். எத்தனையோ நேரத்திலே இதோ இந்த வருடத்திலே நீங்கள் நீதிமானாய் இருந்தும் ஏழைகளுக்காக பரிந்து பேச நீங்கள் மறந்து போயிருந்தீர்களானால் ஒரு விசையானால் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கங்களின் தேவன். ஏழைக்கு இறங்குகிறவனை ஆசீர்வதிக்கிற தேவன். இதோ இது நிமித்தமாக கூட உங்கள் ஆசீர்வாதம் தடையா இருக்கலாம். எனவே தேவ ஜனமே, நீங்கள் நீதிமானானால் ஏழைகளுடைய நியாயத்தை கவனித்தறிந்து அவர்களுக்கு நியாயம் சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே, நாங்கள் எல்லாருக்கும் ஒரே நியாயத்தை பேசுகிறவர்களாக இருக்க, பணத்திலோ மற்ற காரியங்களிலோ மற்றவர்களை பார்க்கிலும் அப்பா ஒவ்வொருவரையும் நாங்கள் குறைவாக எண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் நாங்கள் ஒரே மாதிரி அப்பா உங்க வசனத்தின்படியாய் நாங்கள் நியாயத்தையும் நீதியையும் பேசுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.